இருட்டில நின்றது நிழல் இல்ல, இறந்த மனிதனோட குரல். ஆனால் காப்பாத்த வந்தது கருப்பசாமி தான். சிவகங்கை அருகே மாரநாடு காட்டுப்பக்கம் உள்ள ஹில் ரேஞ்சில் வேலை பார்த்தவர் பழனிசாமி. ஒரு இரவு பஞ்சாயத்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறார். மாறுபட்ட ஒரு இடம், காற்று கூட அடிக்காத அமைதி. நடந்துகிட்டே வரும்போது ஒரே நேரத்துல யாரோ தன் பேரையே மெதுவாக கூப்பிடுற மாதிரி ஓசை. பழனிசாமி, திரும்பி பாரு. அவன் அதிர்ச்சியில நின்னுட்டு திரும்பி பார்க்கிறான். அடுத்த கிராமத்துல 2 மாதம் இறந்த மனிதன். அதே உடம்பு, அதே குரல். ஆனா அந்த உருவம் கண்கள் இல்லாத ஒரு நிழலாக இருந்தது. அது மெதுவா வந்து முன்னாடி நிக்குது. பழனிசாமி நடுங்குறான். அந்த உருவம் பேசுது. என்னை நம்பாதே, பின்னால நின்னது நான் இல்ல. அந்த இறந்த மனிதன் போல் இருந்த நிழல் ஒரே அடியில் பழனிசாமிய பக்கத்துக்கு தள்ளுறது. அவன் நின்ன இடத்துல பெரிய மரக்கிளை இடிஞ்சு விழுந்து நொறுக்கிடுச்சு. அவன் அந்த நிழல் தள்ளியதால தப்பினான். அவனுக்கு புரியாமல் நின்றபோது நிழல் மெதுவா மாறி கருப்பசாமி உருவ ஒளி போல திகழ்ந்தது. மூச்சே வாங்க முடியாம இருந்த அவன் சொன்னான், உங்களால் தான் நான் காப்பாத்தப்பட்டேன். அந்த ஒளி சொன்னது, உன் காலம் இன்னும் முடியவில்லை. அதனால தான் நான் வந்தேன். அந்த ஒளி மறைந்த செகண்ட்ல மாரநாடு கோவிலோட மணி சத்தமாய் அடிக்குது. மாரநாடு கருப்பசாமி, உண்மை பொய்ய காட்டுறவரு, உயிர் போற நேரத்துல உயிரையே பின்னாடி தள்ளுறவன்.